ஏன்னா அந்த ஏர்லைன்ஸ் உடைய சேல்ஸ் அந்த ஏர்லைன்ஸ் உடைய ப்ராஃபிட் எல்லாமே இந்த ஏரோப்ளேனுடைய சேஃப்டி மேல தான் ஹிஞ்ச் ஆகுறது இல்லையா. அண்ட் இந்த ஏரோப்ளேனுடைய மெயின்டெனபிலிட்டியில தான் ஹிஞ்ச் ஆகுது. அதாவது இந்த ஏரோப்ளேன் எப்பவுமே கெடாம ஓடிக்கிட்டே இருந்தா ஊர வண்டி மாதிரி காசு வந்துகிட்டே இருக்கும். ஆனா எவ்ரி 4th டே வந்து அது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இன்ஜெக்ஷன் கொடு, ஆபரேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த குதிரை வண்டி காசு கொடுக்காது இல்லையா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சார், இப்ப டெக்னிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வெளியான காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன சார்? இட்ஸ் a வெரி பிக் கொஸ்டின். அதாவது இதோடைய ஒரே ஆன்சர் வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட் ஆன்சர் சொல்லணும்னா இந்த டிஎஃப்டிஆர் டேட்டா தான் அக்யூரேட்டா சொல்ல முடியும். பாக்கி எல்லாம் கன்ஜெக்சர்ஸ் தான். அதாவது நம்ம விஷுவலா பார்த்து கன்ஜெக்சர் பண்றது தான் பண்ண முடியுமே ஒழிய அதோடைய டேட்டா பார்த்து தான் எக்ஸாக்ட்லி ஆன்சர்ஸ் வரும். அதாவது இந்த டேட்டால வந்து ரெண்டு டேட்டா வெளியே வந்திருக்கு. ஒன்னாவது வந்து அந்த டிஜிசி நேத்து ஒரு புல்லட்டின் போட்டாங்க. அதுல வந்து அவங்க எழுதியிருக்காங்க பைலட் வந்து கிராஷ்க்கு முன்னால மேடே கால் கொடுத்தாரு அப்படின்னு. மேடே அப்படின்னா அது வந்து ஹையஸ்ட் டிஸ்ட்ரெஸ் கால். அதுக்கப்புறம் வந்து பேன் சொல்லுவாங்க. அது வந்து அர்ஜென்ட் தான், ஆனா அவ்வளோ ஹையஸ்ட் கிடையாது. ஹையஸ்டோட கொஞ்சம் குறைவு. அதுக்கப்புறம் அர்ஜென்சி கால். அந்த மாதிரி மூணு லெவல்ல வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம ஏடிசிக்கு சொல்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. இந்த ஹையஸ்ட் ப்ராப்ளம், அதாவது இமினன்ட் டேஞ்சர், கிராஷ் இஸ் இமினன்ட், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் மேடே கால் பைலட்ஸ் கொடுக்கறது. ஸோ மேடே கால் கொடுத்துருக்காரு. தட் மீன்ஸ் தெர் வாஸ் சம்திங் சீரியஸ்லி ராங். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி கிராஷ் ஆக போறோம் அப்படின்னு. அது என்ன ரீசன், அது டிஎஃப்டிஆரும் அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் தான் சொல்ல முடியும். மேடே கால் இந்த மாதிரி நார்மலி பைலட்ஸ் கொடுக்கறது கிடையாது. என்னுடைய 37 வருஷம் ஃப்ளைங்ல நான் ஒரே ஒரு தடவை தான் என்னுடைய மேடே சிச்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ மேடே சுச்சுவேஷன் இந்த மாதிரி பைலட்ஸோடைய வாழ்க்கையிலேயே ஆகிறது ரொம்பவுமே அபூர்வம். ஸோ தட் இஸ் சம்திங் ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நேத்து வந்திருக்க புல்லட்டின் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னா என்ஜின் பவர் வந்து குறைவாயிருக்கு அப்படின்னு, 2 என்ஜின்லயும் பவர் குறைவாயிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மூணாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஏரோப்ளேனை மெயின்டைன் பண்றது வந்து ஒரு டர்க்கிஷ் கம்பெனி. இது வரைக்கும் ஒரு இந்தியன் கம்பெனியோ இல்லை வேற எந்த கம்பெனிக்கோ நம்ம இது கொடுக்கல. அதுல நிறைய டர்க்கிஷ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. துருக்கி வந்து இந்த பாகிஸ்தான் இந்த ஸ்கர்மிஷ் வார் ஆச்சு இல்லையா, அந்த சமயத்துல துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து இதோடைய என்ன அவுட்கம் வரும், அது வந்து வெறும் இந்த டிஎஃப்டிஆர் டேட்டால இருந்து தான் புரியுங்க.